வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா போதக்கார இளவரசர். அந்த போதக்கார இளவரசர் காரில் குப்பையோடு போயிட்டுருக்குறாங்க, அதையும் பார்த்து ரசிக்கிறாங்க. அவன் பண்ண நல்லதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்ட போகிறேன். அவன் பண்ண நல்லதுலேயே அருமையான நல்லது பார்த்துக்குங்க. ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துட்டு அதை பற்றி இவனை பற்றி நான் புட்டு வைக்க போகிறேன். பார்த்துக்கு மறக்காமல் பாருங்கள். நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துருப்பீங்க. அதை ஒருத்தர் மன்னார்குடி வேலுன்ட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் அந்த போதக்கார இளவரசனுங்கிட்ட இந்த மருந்து எவ்வளோன்ட்டு மெசேஜ் பண்ணியிருக்காரு. உடனே வாட்ஸ்அப் ஆங்க அப்படிங்கிற இல்லை இதுலேயே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணிட்டாராமா. அதாவது இதுதான் அந்த போதை இளவரசமே பொய்காரியும் பண்ணுற நல்லது. அப்புறம் அவர் மூட்டை தூக்கிட்டு போகும்போது இனி எவனும் ஒன்றும் பண்ண முடியாதவனுங்கிற எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அடுத்தவனோட காசை கொள்ளையடிச்சு போட்டு நீ எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. உடம்புல நோய் வரும், அதையும் ஒன்றும் பண்ண முடியாது. நோய்னா எப்படின்னா ரொம்ப குஷ்டம் வாயெல்லாம் அழுகி, 2 பேர்த்தோடு வாயெல்லாம் அழுகி கடைசி காலத்தில் நரகம் நரகப்பட்டு போவீங்க. இது முதல்ல ஒருத்தனை ஏமாத்தினா அதெல்லாம் நடந்திருக்குது. எவனை நீங்கள் ஏமாத்துறீங்களோ அவனுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி தண்டனை கடைசி காலத்தில் குஷ்டப்பட்டு போவீங்க. கடைசி காலமெல்லாம் போக வேண்டியதில்லை, இடப்பட்ட காலத்திலேயே. இந்த போதைக்கார மேலே ஒரு வழக்கு இருக்குதுங்க கோபி கோர்ட்டில். போதையில் ஓட்டிகிட்டு போய் அடித்து வழக்கு இன்னும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த போதைக்கார இளவரசர் வாயில் புகையிலுமே சிகரெட் அடிக்காமல் இவனால் இருக்க முடியாது. அது ஒரு போதை தான். உட்காந்துட்டு மக்களை காப்பாற்றியாச்சு. எத்தனை மக்கள்ரா காப்பாற்றினா தான் லிஸ்ட்டு கொடு. அப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த என்ன ஒரு நல்லது பண்ணிக்கிறாங்க. இந்த மருந்து சாப்பிட்டுங்க எங்கள் மாமாவுக்குமே எங்கள் அண்ணனுக்குமே பிட்ஸு வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னதுன்னா இவங்ககிட்ட மருந்து வாங்கின ஒரு பெண் தான் சொல்லியிருக்கிறாங்க, சங்கீதா. அப்புறம் இன்னொரு பெண் மஞ்சுளா. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு இந்த கமெண்டெல்லாம் இந்த போதைக்கார இலவசம் சேனலில் இருக்காது. ஏன்னா நேற்று தெளிவாக சொல்லியிருக்குது. நான் 10,000 ரூபா கொடுத்து மருந்து வாங்கினேன், மறுபடியும் போய் ஏன் கணவர் குடித்தார், அப்போ திருப்பி கேட்டதுக்கு குடிகாரன் தான் என்ன பண்ணுறது அப்படின்னு திருப்பி கமெண்ட் பண்ணிக்க. இதுதான் இந்த போதைக்கார இளவரசமே பொய்காரியும் பண்ண நல்லது. மக்களை காப்பாற்றின எண்ணங்கள் சூப்பரான இதெல்லாம் இவங்க சேனல் இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொய்காரிக்கு முட்டை இல்லாமல் வாயில் முழுங்க முடியாதாட்டுக்குது. அதாவது ஒரு 6 மாதத்துலேருந்து 7 மாதம் வரைக்கும் இவனோட சேனலில் ஒழுக்கமாக வீடியோ வராது. யூடியூப்பை வச்சு தான் இவன் குடும்பமே ரன் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ யூடியூப்பில் வருமானம் கம்மி. எப்படி சோபா செட்டு வாங்குகிற காசு, எப்படி வீடு வாடகை கொடுக்குற காசு, எப்படி ஆடம்பரமான கறி தின்னு ஆடம்பரமான நகை அணிந்து காசு இந்த பொய்காரியோட அம்மா, பொய்காரியோட அண்ணன் போதைக்கார இளவரசர் ஏது காசுங்க போய் கேளுங்க. எந்த ரிப்ளையும் வராது. அதை உடனே கமெண்ட்டை டெலீட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மக்கள் நல்லது பண்ணியாச்சு, நான் காட்டோன்னு அவசியம் இல்லை. இல்லையோ நீ காட்டுனாலும் அதை நம்ப மாட்டாங்க. 80% ஆளுங்க இவனை பற்றி நல்லா தெரிஞ்சு போச்சு. நீங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி யூடியூப் பார்த்து பிரசவம் பார்த்து 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மதுரையை சேர்ந்த ரயில்வே தம்பதிகளை, அதாவது பஞ்சாமிரதத்தில் அதிக விலை பெற்று அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் இவனை ஏன் அரெஸ்ட் பண்ணலாம், யாரும் புகார் கொடுக்கல. கண்டிப்பாக இவங்க 2 பேருமே விரைவில் மாட்டுவாங்க. ஏதோ ஒரு சேனலில் கையும் களவும் மாட்டுவாங்க. மாட்டும்போது தெரியும்
ஏன்னா அத்தனை பேர்த்துக்கு கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது எந்த டாக்டர்கிட்டையும் வாங்குறது இல்லை, டாக்டரோட டிஸ்கிரிப்ஷன் இல்லை, டாக்டரோட சீட்டு கிடையாது, அந்த மருந்தோட பேர் கிடையாது, மருந்தோட விலை கிடையாது, வாட்ஸ்அப்பில் ஒர்க் ஆகாத வாட்ஸ்அப். இதுதான் இவன் பண்ண நல்லது. காரில் உட்காந்துட்டு பெரிய தொழிலதிபராட்ட பேட்டி கொடுக்குறான், வாயும் முகரையுமே. அப்புறம் கறி திங்கிறது, முட்டை திங்கிறது, முட்டை இல்லைன்னா அந்த அம்மாவுக்கு இறங்காததுக்கு அந்த பொய்கறி, அந்த பொய்கறிக்கு உடம்பு ஊற தைராய்டு, பொய்கறியோட அம்மாவுக்கு சுகர், இன்னும் பல நோய்கள் வரும். ஏன்னா நீங்கள் ஒருத்தனை ஏமாத்துனீங்கன்னா நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் சரி, திருப்பி 2 மடங்கு கொடுக்கும். மக்களோட வயிற்றெரிச்சலை நீங்கள் வாங்கினீங்கன்னா சத்தியமாக நீங்கள் நல்லா இருக்க முடியாது. அதுதான் செய்கிற பாவம். ஒருத்தனோட கஷ்டப்பட்டு வாங்குகிற காசை உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் சொத்து சேர்த்தின்னு வச்சுங்க, சத்தியமாக அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது. விரைவில் இவன் வீடு வாங்குவான் பாருங்க, கண்டிப்பாக வாங்குவான். மக்களை காப்பாற்றியே சாமா. ஏன் கேட்குறீங்க? யாருமே குடிக்கிறது இல்லை இப்போது. இவன் சுற்று வட்டாரத்தில் இவனை பற்றி விசாரிச்சு பாருங்கள், காரிக்காய் துப்பியிருப்பாங்க. இவன் பெருமாநல்லூரில் ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணிக்கிறது, அப்போ 1ஆம் நம்பர் ஃப்ராடுங்க. ஆனால் அந்த ஃப்ராடுக்கிட்டையும் போய் வாங்கினாங்க பாருங்க, சத்தியமாக அவங்க சொல்கிறது உண்மைதான். அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் தான் இந்த மாதிரி ஏமாற்றுக்காரங்க, ஏமாற்று தம்பதிங்க இன்னும் பல பேர் இருப்பாங்க. ஆனால் யாரும் யூடியூப்பில் வீடியோ போட மாட்டாங்க. யூடியூப்பில் நிறைய பேர் வளர்ச்சி இருக்குது, ஆனால் இவனுக்கு வளர்ச்சியே கிடையாது. ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டு 100K 150K 500 கொண்டு வர சொல்லுங்கள், நெவர் எவர், வாய்ப்பே கிடையாதுங்க. ஆனால் அதனால தான் இந்த மாதிரி நாம் ஃப்ராடு பண்ணி சம்பாதிச்சா தான் உண்டு. யூடியூப்பில் இனி நம்மளால் அதிகமாக வியூஸ் வாங்க முடியாது. வாங்கணுன்னா நான் உன்னை போட்டு அடிக்கணும், இல்லைன்னா கெட்ட வார்த்தை பேசணும். அப்படி பண்ணாதான் நம்மளுக்கு வியூஸ் வரும். இல்லை நீலுக்க நீர் பிடிக்கணும். அந்த பொய்காரி நீலுக்க நீர் பிடிச்சிருப்பாங்க, பல இதில் பார்த்துருப்பீங்க. அந்த பொய்காரி மாதிரி ஒரு மனைவி நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் சத்தியமாக உருப்படாது. தயவுசெய்து இவங்ககிட்ட மருந்து வாங்கி ஏமாறாதீர்கள். நன்றி, வணக்கம்.